நடக்கட்டும். அப்படிதான் அவரும் கேட்டார். அதை குறித்து அவருக்கும் வேதனை இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அவருடைய திட்டம் என்ன? இந்த வழியா தான் நீ வரணும்பா, இந்த வழியா நீ வரலனாக்கா, இந்த சிலுவையின் வரலையா நீ வரலனா என் மக்களுக்கு மீட்பே கிடைக்காது, நீ கஷ்டப்படாத, இந்த சிலுவையை நீ சுமந்து தான் தீரணும் என்று சொன்னார். அதே வழியில தான் நாம கடந்து போறோம். பல வருஷமா வாட்டி வதச்சிட்டு இருக்கிற உன்னுடைய வியாதியை குறித்து நீ கவலைப்படாத. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அது ஒரு சிலுவையாய் கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையை சுமப்பதற்கு நீ பலம் மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்துல கேள். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தின் சமயத்துல ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அவனுடைய சரீரத்துல சில வியாதி பலகீனம் இருந்துச்சு. அந்த பலகீனத்தினால அவன் சரியா ஊழியம் செய்யவே முடியல. அப்ப ஆண்டவர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே எத்தனை நாளைக்கு இதை நான் சகிக்கிறது? என்னால முன்ன மாதிரி ஊழியம் செய்ய முடியல, நான் நல்லா ஊழியம் செய்யணும்னா இந்த வியாதி என்னை விட்டு போகணும். 3 முறை ஒரு நாள் கேட்டாராம். பதில் என்ன கிடைச்சது? என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டாரு. வியாதி மாறவே இல்ல, கிருபை இருக்குது, போதும் இல்லப்பா. வியாதி மாறினா என்ன, மாறாட்டினா என்ன? என்னுடைய கிருபை வேணுமா, சுகம் வேணுமா? யோசனை பண்ணா. வியாதி மாறினா இந்த உலகத்துலதான், ஆனா கிருபை மரித்தாலும் எனக்கு கிடைக்கும், அது போதும். எனக்கு கிருபை போதும் ஆண்டவரே. சாகர வரைக்கும் அந்த வியாதியோட தான் அவன் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தான். அந்த வியாதியை விட்டு கர்த்தர் அவனை மாற்றல. ஆனா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர் அவனை தேற்றும் வண்ணமாக அடுத்ததாக ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். உன் பலகீனத்திலே என்னுடைய பலன் விளங்கும் என்று சொல்றார். பலகீனத்தை எடுத்துட்டு பலன் கொடுக்கிற தேவன் அல்ல. சுகத்தை கொடுத்து அல்லது வியாதியை சுகமாக்கிட்டு பலன் கொடுக்கிற தேவன் அல்ல. வியாதி அங்கேதான் இருக்கும், பிரச்சனை அது போலயே தான் இருக்கும். ஆனா கர்த்தர் அதற்கு மத்தியிலே ஒரு புது பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த வியாதியோடைய அந்த பலன், வியாதியோடைய அந்த பலன், அந்த பலன் விசுவாசிகளுக்கு மாத்திரமே புரிந்த ஒரு பலன். வேற யாருக்குமே அந்த ரகசியம் புரியவே புரியாது. சங்கீத புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தின் மேல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. தாவீது யூதாவின் வனாந்தரத்துல இருந்து பாடின சங்கீதம் தான் அந்த சங்கீதத்துக்கு பேர். சொந்த மகன் தாவீதை விரட்டி அடிச்சாயா, அரண்மனையில இருந்து விரட்டி அடிச்சான். அப்பாவை மகன் விரட்டி அடிச்சான். ஊர்ல இடம் இல்ல, நாட்டுல இடம் இல்ல, காட்டுல இடம் இல்ல. கடைசியில இப்போ என்ன செய்யறான்? வனாந்தரத்துல ஓடுறான். தண்ணீர் இல்லாத இடம், மரம் இல்லாத இடம், சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ அங்க இருந்துட்டு இந்த பாட்டு பாடுறான். என்ன பாடுறான்? தண்ணீரற்றதும் வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த இடத்துல தெய்வமே உம்மை பார்க்க என் மனம் ஆவலா இருக்கிறது. 2வது வசனம், இப்படியே உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்தேன். இப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சூழ்நிலை விட்டு கர்த்தாவே மாத்தாதிரும். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில உம்மை தேடும் போது என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாங்க, பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தரை துதிக்க ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு தான் முடியும். தெய்வத்தை அறிந்த ஒரு விசுவாசிக்கு தான் முடியும். பிரச்சனைகளுக்கு மத்தியில சந்தோஷமா இருக்க, வியாதிக்கு மத்தியில சந்தோஷமா இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் முடியும். ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அத்திமரம் துளிர்க்காமல் போனாலும் திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும் வரிசையா எழுதிருக்குது. என்னென்னலாம் ஜபத்துல கேட்கிறானோ அதெல்லாம் கிடைக்காமல் போனாலும் என் ரட்சிப்பின் தேவனிலே நான் களி கூறுவேன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுகிறான். இது யாருக்கு மாத்திரம் முடியும்? கர்த்தரை நல்லா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தான் முடியும். அருமையானவனே, உன் பிரச்சனையில் மத்தியில நீ சோர்ந்து போகாது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவைகளை அனுமதித்திருக்கிறார். அந்த பிரச்சனைகளிலே கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய ஒரே ஒண்ணு தெரியுமா? நான் நீங்கும்படி கேட்டேன், உமக்கு சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன், அது அப்படியே இருக்குது. சரி, அப்படின்னா தாங்கக்கூடிய பலத்தை தாரும் சுவாமி, தாங்கக்கூடிய பலத்தை தாரும். நான் உம்மை முறுமுறுத்திட கூடாது, உம்மை நான் வேதனைப்படுத்திட கூடாது. ஆகவே சகிக்கும் பலத்தை, தாங்கும் பலத்தை எனக்கு தாரும். அதுதான் சரியான விசுவாசி கேட்கணும். உன் ஏமாற்றத்துல, உன்னுடைய தோல்விக்கு மத்தியில கர்த்தருடைய பிள்ளையா இருக்க இந்த ஆலோசனை உனக்கு மிக மிக முக்கியம். கர்த்தர் இவனுக்கு சொன்னது என்ன? நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடு. அது மாத்திரமல்ல, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அந்த வசனத்தினுடைய இறுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் துக்கத்தோட விசனத்தோட அவன் போய்விட்டான். அவன் போய்விட்டான். போகிறான் என்று சொன்னா திரும்பி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. போறான் பாருங்க அப்படின்னா ஒருவேளை அவன் திரும்பி வரலாம். போய்விட்டான் அப்படின்னாக்கா நிச்சயமா திரும்பி வர முடியாது. அதுக்குதான் பேரு போய்விட்டான். இவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? இவன் போய்விட்டான், திரும்பி வரவே அவனுக்கு பிரியமில்லை. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்த வயசுல கடவுளை தேடணுமோ அதே வயசுல தான் தேடணும். அதே வாலிப வயசுல தான் கடவுளை தேடணும்.
அதுவும் தாமதமாக அல்ல, மிக வேகமாய் ஆவலோடு கர்த்தரை தேடனான். வினயம் உள்ளவன், தாழ்மை உள்ளவன், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவன். மாத்திரமல்ல, யாரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பது உண்டோ அதே இயேசுவினிடத்துல தான் அவன் விண்ணப்பம் பண்ணான். தேவையில்லாத காரியத்தை அவன் கேட்கல, தேவையுள்ள மிக முக்கியமான காரியத்தை கேட்டான். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், ஆவிக்குரிய ஜீவியத்திலே மிக சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த ஜீவியத்தை அவன் ஆசையோடு கேட்டான். எல்லாம் எனக்கு இருக்குது, ஆனா ஆவிக்குரிய சந்தோஷம் இல்லையே. பணம் இருக்குது, ஆனா எனக்கு ஆவிக்குரிய நிம்மதி இல்லையே சுவாமி. எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆனா ஆவிக்குரிய சந்தோஷம்ன்றாங்களே, அது எனக்கு இல்ல. அதுதான் நான் தேடி வந்தேன், அததான் நான் தேடி வந்தேன். தயவுசெய்து எனக்கு கிருபை செய்யும். எல்லாம் கரெக்டா தான் இருந்தது. அவனுடைய ஜெப விண்ணப்பம்லாம் ரொம்ப நல்லதா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்த போது, ஒரு காரியத்தை விட்டுடுன்னு சொன்ன போது, அததான் விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. அதனால தான் அவன் சந்தோஷத்தோட வந்தவன் துக்கத்தோடயே திரும்பி போறான். அருமையானவர்களே, யாருக்குமே துக்கத்தோடு போகணுன்றது யாருக்குமே இஷ்டம் இருக்காது. அப்ப சந்தோஷத்தோடு தான் போகணும் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா சந்தோஷத்தோட போகலாம். என்ன கீழ்ப்படியணும்? இந்த வாலிபனுடைய ஒரு குறைய கர்த்தர் கண்டுபிடிச்சார், சுட்டி காட்டினார். தம்பி, உனக்கு இந்த குறை இருக்குது, இதை விட்டுடுனார். அவனுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நித்திய ஜீவன் பெற அந்த தடை இருந்துச்சு, அந்த குறை இருந்துச்சு, அந்த பாவம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வேற ஏதோ ஒரு குறையை சுட்டி காட்டுகிறார். அது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். நீ ஜெபிக்கிற ஆசீர்வாதம் இல்ல. ஏன்? உன்னுடைய வாழ்க்கையில விட முடியாத ஏதோ ஒரு பாவம், விட முடியாத ஏதோ ஒரு சோதனை உன்னை நீ தொடர்ந்து நீ அதை விரும்பிக் கொண்டிருக்கிற. அதை விடு. நித்திய ஜீவன் எது வேணும் உனக்கு? நீ சந்தோஷமா திரும்பி போகணும்னாக்கா, கர்த்தர் உன்னை உணர்த்துகிற பாவத்தை இன்றைக்கு ராத்திரி நீ விட்டுட்டனாக்கா, நீ சந்தோஷத்தோடு திரும்பி போகலாம். வாலிப தம்பி, உன்னை பார்த்து தான் சொல்றாரு. தங்கச்சி, உன்னை பார்த்து தான் சொல்றாரு. நீ எதுலயோ ஒரு தொடர்பு வைத்திருக்கிற, ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள நீ முழுகி இருக்கிற. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உணர்த்துறார். நீ அதை நிறுத்திடு, அதை விட்டுடு, அந்த தொடர்பை நிறுத்து. இன்னைக்கு பார், இந்த ராத்திரி உனக்கு நித்திய ஜீவன், நித்திய சந்தோஷத்திலே நீ கடந்து போக முடியும். அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்றார், நீ சபையினுடைய நடவடிக்கைகளை ரொம்ப அருமையா தான் நீ ஈடுபட்ட, ஆனால் நீ ரகசியமா குடிக்கிறியே. உன்னுடைய மனைவிக்கு தெரியும் நீ குடிக்கிறேன்னு, சபையில் இருக்கிற சிலருக்கு தெரியும் குடிக்கிறேன்னு, உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபடவும் ஆசை, இந்த குடியும் நிறுத்தத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னாக்கா, எப்படி நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது? கர்த்தருக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒண்ணு நீ தெரிஞ்செடுக்கிறது உனக்கு நல்லது. நித்திய ஜீவன் வேணும்னாக்கா விடு, குடிய நிறுத்திரு. சிகரெட் குடிக்கிறத நிறுத்து, பீடி குடிக்கிறத நிறுத்து. அனாவசிய கேள்வி கேட்காத. சிகரெட் குடிக்கிறது பாவமா, பீடி குடிக்கிறது பாவமா? வசனம் சொல்லுது, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டுவிடு. தீமையா தோணுதுன்னா விட்டுடு. அப்ப சில சொல்லலாம், எனக்கு தோணலையே, சிகரெட் பாவம் எனக்கு தோணலையே. உன் புத்திக்கு தோணாதுன்னு தான் கவர்மெண்டே எழுதி வச்சிருக்கான். அதை நீ குடிச்சா உன்னுடைய லங்ஸ் போயிடும், உன்னுடைய நுரையீரல் இருந்து போயிடும். சாராயம் குடிக்கிறது தவறு, குடிக்கிறது தவறு, அது குடிச்சா உனக்கு ஆபத்து, கவர்மெண்ட் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இப்படிலாம் செஞ்சு உபதேசம் எல்லாம் கேட்டு அப்பவும் உனக்கு அதை விடுறதுக்கு பிரியம் இல்லனா, நீ தான் அந்த வேதனையை அனுபவிக்கணும். இன்னைக்கு பழைய மாதிரியே வேதனையை அனுபவிக்கிறதுக்கு நீ போறியா? துக்கத்தின் மகனாக நீ திரும்பி போகணும்னு ஆசையா, இல்ல சந்தோஷத்தின் மகனா திரும்பி போகணும்னா அது நீதான் அதுக்கு தீர்மானம் எடுத்துக்கணும். காரணம், கர்த்தர் யாரையுமே நிர்பந்திக்கிறது இல்ல, யாரையுமே கம்பல் பண்றதே கிடையாது. சொல்லுவாரு, நீ கேட்கலன்னா கைய பிடிச்சு நிறுத்த மாட்டார். இதோ இருதயத்தினுடைய வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், திறக்கலன்னா வெளியவே நின்றுட்டு இருப்பேன். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறது. அப்போ கதவை திறக்கிறது, பாவத்தை விட்டு விடுகிறது, அது உன்னுடைய கையில தான் இருக்குது. உன்னை நிர்பந்திக்க கர்த்தர் பிரியப்படல, உன்னை கட்டாயப்படுத்த பிரியப்படல, சொல்லதான் செய்றார். ஆலோசனை சொல்லிட்டார். இனி கேட்கறதும் கேட்காததும் உன்னுடைய இஷ்டம். சொல்ல வேண்டிய காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதுக்கு சாட்சி நீ உட்கார்ந்து இருக்கிற சீட், நீ சுற்றில இருக்கிற டியூப் லைட், இங்க இருக்கிற பூமி, மேல இருக்கிற வானம், இதெல்லாம் சாட்சி. நாளைக்கு இந்த காரியத்தை யாரும் எனக்கு சொல்லலன்னு நீ சொல்லவே முடியாது. இந்த சாட்சிகள் நியாய தீர்ப்பிலே உனக்கு எதிராய் அங்கு முறையிடும். ஜாக்கிரதை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் போதே நீ பாவத்தை விட்டுடு, குடிய நிறுத்திரு. இது இருக்கிறதுனால தானே வீட்டுல உனக்கு நிம்மதி இல்லையே. ஒரு ராத்திரியாவது உனக்கு சந்தோஷம் இருக்குதா? என்னத்துக்காக அதை நீ போராடி அதை குடிச்சிட்டு இருக்கிற? அந்த பாவத்தை தயவு செய்து விட்டுடுப்பா, விட்டுடு. கர்த்தர் பாரு, உனக்கு உலகம் தராத ஒரு சமாதானத்தை உனக்கு தருவார். உன் வியாபாரத்திலே காணப்படுகிற நஷ்டத்துக்கு காரணம் என்ன? நீ கர்த்தரை விட்டு நீ விலகி இருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் அதை உணர்த்துறார். சரிப்படுத்த முடியுமா? எதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறாரோ அதை ஆர்குமெண்ட் பண்ணாம, விவாதம் பண்ணாம,
அப்படியே கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். நீ சந்தோஷத்தின் பிள்ளையா இந்த இடத்தை விட்டு போகலாம். ஜெபிக்கலாமா? எழுந்து நின்று ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, பாவ பரிகாரியாய் கல்வாரி சிலுவையிலே சொட்டு சொட்டாய் எங்களுடைய பாவத்துக்காகவே ரத்தம் சிந்தின தெய்வகுமாரா, இதோ கண்ணீரும் கம்பளியோடு தன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் உணர்ந்தவர்களாய் ஒரு புது தீர்மானம் எடுத்த இந்த மக்களை தயவுசெய்து பாரும் ஆண்டவரே. நான் உலகத்தின் கடைசி பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்தீரே தெய்வமே. அப்படி வாக்களித்த தெய்வம் இந்த மக்களோடு கூட எப்பொழுதுமாய் இருக்க வேண்டும். இவர்களை விட்டு நீர் விலகவே கூடாது இயேசு சுவாமி. நீர் விலகி போகும்போது இவர்கள் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடுவார்கள். ஆகவே எங்கு போனாலும் நீர் கூடவே இருக்க வேண்டும். தயவுசெய்து மரணம் அவர்களை பிரிக்கும் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் அவளை வழிநடத்துவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னையே அர்ப்பணித்தேன் இயேசுவே உம் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி. பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும், பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும், வழுவாமல் தினம் சென்றிட வல்லமை திடுவி. வழுவாமல் தினம் சென்றிட வல்லமை திடுவி. என்னையே அர்ப்பணித்தே இயேசுவே உம் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி. ஜீவ காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வே. ஜீவ காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வே. என் சித்தம் யாவும் நீக்கியே உம் சித்தம் செய்திடுவே. என் சித்தம் யாவும் நீக்கியே உம் சித்தம் செய்திடுவே. என்னையே அர்ப்பணித்தேன் இயேசுவே உம் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி. அவர் என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. அவர் என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறா. நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறா. மாசில்லாத பரன் சுதன் தன் முழு மனதால் நேசிக்கிறா. இயேசு நேசிக்கிறா. இயேசு நேசிக்கிறா. இயேசு என்னையும் நேசிக்க ஞான் செய்தது என்னமா தவமோ.